பிரைஸ் லார்ட். இன்றைக்கு யோபு அதிகாரம் 16 சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்வி: யோபு யாரை அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர் என்று கூறினார்? பதில்: தன் சிநேகிதர். கேள்வி: எது உங்கள் துக்கத்தை ஆற்றும் என்று யோபு தன் சிநேகிதரிடம் கூறினார்? பதில்: தன் உதடுகளின் அசைவு. கேள்வி: எது தன்னை பீறுகிறதாக யோபு கூறினார்? பதில்: தன்னை பகைக்கிறவனுடைய கோபம். கேள்வி: யோபுவை கொடிய கண்ணினால் பார்த்தவன் யார்? பதில்: அவன் சத்துரு. கேள்வி: தேவன் தன்னை யார் வசமாக ஒப்புவித்தார் என்று யோபு கூறினார்? பதில்: அநியாயக்காரன். கேள்வி: தேவன் எதை தப்பவிடாமல் பிளந்தார் என்று யோபு கூறினார்? பதில்: தன் ஈரலை. கேள்வி: தேவன் எதை தன்மேல் வரப்பண்ணினார் என்று யோபு கூறினார்? பதில்: நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல். கேள்வி: தேவன் யாரைப் போல தன்மேல் பாய்ந்தார் என்று யோபு கூறினார்? பதில்: பராக்கிரமசாலி. கேள்வி: யோபு எதை புழுதியில் போட்டுவிட்டதாக கூறினார்? பதில்: தன் மகிமையை. கேள்வி: யோபுவின் கண்ணிமைகளின் மேல் உண்டாயிருந்தது எது? பதில்: மரண இருள். கேள்வி: தன் ஜெபம் எப்படி இருந்ததாக யோபு கூறினார்? பதில்: சுத்தமாய். கேள்வி: தன் சாட்சி எங்கே இருக்கிறது என்று யோபு கூறினார்? பதில்: பரலோகத்தில். கேள்வி: யார் உன்னதங்களில் இருக்கிறார் என்று யோபு கூறினார்? பதில்: தனக்கு சாட்சி பகருகிறவர். கேள்வி: யோபுவின் கண் யாரை நோக்கி கண்ணீர் சொரிந்தது? பதில்: தேவன். கேள்வி: எதற்கு முடிவு வருகிறது என்று யோபு கூறினார்? பதில்: குறுகின வருஷங்கள். God bless you.